யார் அது? கடுதாசி வந்திருக்குமா? அம்மா கடுதாசி அம்மா. என்ன பத்தி ஏதாவது எழுதிருக்காங்களா? இது அம்மா போட்ட லெட்டர் இல்ல, அம்மாவை ஆக போறவங்க போட்ட லெட்டர். யாருமா அது? எங்க ஃபேக்டரியில ஸ்ரீனிவாசன்றவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அவருடைய சம்சாரத்துக்கு வளகாப்பா என்ன வர சொல்லி எழுதிருக்காங்க. ஆமா, நீ ஏன் பெருமூச்சு விடுற? பின்ன என்னமா, ஊர்ல இருக்கிற வளகாப்புக்கெல்லாம் போய்கிட்டே இருக்க, நீ எப்ப வளகாப்பு போட்டுக்க போற? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் தள்ளி போட்டுட்டா போச்சு. நாட்டுல என்ன குழந்தைக்கா பஞ்சம்? இப்படி நீ சொல்ற, ஆனா வெளியில என்ன சொல்றாங்க தெரியுமா? நேத்து கூட ஒருத்தி என்ன கூப்பிட்டு ஜாட மாடையா கேட்டா, ஏண்டி உங்க வீட்டு மரம் என்ன காயே காய்க்காதான்னு. ஏ, இப்ப நம்ம மரத்துல நல்ல காய் காய்க்குதே. அவன் முருங்கை மரத்தை பத்தி சொல்லல, முழுகாம இருக்கிற ஒன்ன பத்தி தான் சொல்றான். ஆமா, நீ என்ன காலங்காத்தால லெக்சர் அடிச்சிட்டு இருக்க? நியாயத்தை தாமா சொன்னேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்க தாய்மை அடைஞ்சாதான் ஜென்ம சாவலி அடையும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் நாம மோரல் சொல்லிட்டு இருந்தோம், இவன் நமக்கே சொல்லிட்டு போறாளே. சாந்தி, சாந்தி, என்ன ஒரு மாதிரியா இருக்க? சும்மா இருங்க. அட, என்ன கிடையாது, மேடத்துக்கு மூடு சரியில்லை போடு. இனிமே இந்த மூலதான் இருப்பேன். உன் நான் மாத்தி காட்டுறேன், பாக்குறியா? கிளிங் 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 கிளிங். பீடா. எனக்கு பீடா வேண்டாம், மாங்காய் தான் வேணும். மாங்காயா? என்னடா ட்ரேட் மார்க்கே மாத்திர? சும்மா இருங்க. ஊர் உலகத்துல என்ன பேசிட்டாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 4 மாசத்துல நான் மாங்காய் கடிச்சாகணும். 4 மாசத்துலயா? அப்ப இப்பவே டபுள் பீடா சாப்பிடுவோம்.